வணக்கம். நான் உங்கள் பாரதி. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு புக்கு பற்றி நான் வந்து பேசிக்கிட்டுருக்கோம். "மனம் எனும் மருத்துவரை கையாள்வது எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த புக்கு பற்றின ஒரு ஷார்ட்டா பார்த்துருக்கோம் நம்ம. அவ்வளோ சூப்பரா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய அந்த மனம் அது வந்துட்டு அதாவது மூளைக்கும் மனசுக்கும் வந்துட்டு சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? மூளை வந்துட்டு இறந்து போயிடும். ஸோ மனசு வந்துட்டு இறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த மனசை நம்ம எந்த அளவுக்கு நம்ம டியூன் பண்ணுறது மூலமாக நம்மளோட லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும் அப்படின்றதையும் வந்துட்டு அவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வயித்துல ஏதோ சின்ன சின்ன இந்த மலச்சிக்கல் அது மாதிரி ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த வயிற்று மனமே நீ வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அமைதியாக உட்காந்து மூச்சை கவனித்து அது மாதிரி சொல்லும்போது கண்டிப்பாக சரியாயிடும். இது வந்து அனுபவபூர்வமான உண்மை. நிறைய பேர் இன்னமும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது தியானம், இந்த யோகாவில் டீப்பாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே இது இன்னும் ஃபாலோ பண்ணி அவங்க லைஃப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப சூப்பராக வந்து மூவ் பண்ணிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம தான் ஏற்றுக்க மறுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை நமக்கு வந்துட்டு அது மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு இதுவாகலை அப்படின்னும்போது ஹிப்னாட்டிக் தெரப்பி, செல்ஃப் ஹிப்னாட்டிக்கும் பண்ணிக்கலாம். இல்லைனா ஹிப்னாட்டிக் தெரபிஸ்ட் யாராவது இருக்காங்கன்னா அவங்கக்கிட்டேயும் போயிட்டு நம்மளோட ப்ராப்ளம் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ஸோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம மனசுக்கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்ம மனசுக்கு தான் கேட்டுட்டு நம்மளை வந்து விழிப்படைய செய்வாங்க. அந்த உள் மனசை வந்துட்டு விழிப்படைய செஞ்சால் அந்த உள் மனம் விழிப்படைந்து நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை நோக்கி நம்ம வந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மெத்தடுமே வந்துட்டு நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். நம்மளோட லைஃப்பை அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தாமச குணம் அது மாதிரிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது, இந்த வீகன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பால் சம்மந்தப்பட்ட பொருள் அவாய்ட் பண்ணுறது, நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வெஜிடேரியன் ஃபுட்ஸை மட்டும் எடுத்து இருக்கும்போது நம்மளோட மனம் ரொம்பவே வந்து தெளிவாக வேலை செய்யும் அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க புக்கில். அது வந்துட்டு எந்தளவுக்கு அனுபவபூர்வமான உண்மைன்றது நமக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் வந்துட்டு அது மாதிரி இருக்கும்போது நல்லாவே வேலை செய்யும். ஏன்னா திருக்குறளில் கூட மாமிசம் உண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் எழுதலை. ஸோ இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் படித்த வரைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ட்டாக உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு நான் சொன்னதில் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.